உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். ராசிலேயே சுக்கிர பகவான் இருப்பார். அப்போ சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதி வரை எங்கே இருப்பாங்க, இந்த கிரக அமைப்பில் இருப்பாங்க. 14க்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ இந்த ராசிக்குள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, தமிழ் புத்தாண்டும் உருவாகுது. அப்போ உங்களுடைய லைஃப்பில் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடைகள் விலகும். பண பழக்க வழக்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் இந்த மன அழுத்தங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம உணர்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாகவே நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு நிறைய மன அழுத்தம், நிறைய டிப்ரெஷன். ஸோ இந்த டிப்ரெஷனுக்குரிய கொஞ்சமாவது மாற்றம், ஒரு எதிர்பார்க்குற விஷயத்தை அப்படியே செய்யக்கூடிய தன்மை நடக்குமா அப்படின்னா, உறுதியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு அற்புதமான மாற்றத்தை உணர முடியும் என்பது உண்மை. அதேபோல் மேசராசிக்காரங்க வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இதெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது சரியான தருணம். கட்டாயமாக என்ன பண்ணுங்க, இந்த ஏப்ரல் மாதத்தில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக போகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த குடும்ப ஒற்றுமையில் நிறைய சிக்கல்களை சந்திச்சுக்கிறீங்க. பொதுவாகவே மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் தான் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த குணத்தினால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியாது, கோபமாக பேச தெரியும், ஆனால் நடிக்க தெரியாது. அந்த கோபத்திலும் குணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மேக்ஸிமம் பாருங்களேன், யார் யாரெல்லாம் அதிகமாக மேசராசிக்காரங்க கோவப்படுறாங்கன்னா அவங்க குழந்தை குணம் கொண்டவங்கன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு உங்களோட இயல்பான தன்மை குழந்தை குணம் தான். ஆனால் உங்களை ஏமாற்றும் போது, உங்களை கஷ்டப்படுத்தும் போது, உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை பேசும்போது தான் உங்களை அறியாமல் அந்த கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஏன்னா ராசின் அதிபதி அப்பப்போ டச் பண்ண தானே செய்வார். ஸோ அந்த நிலையில் கோவப்படுறீங்க. அந்த கோவப்பட்டது கூட பின்னாடி யோசிப்பீங்க, ஸோ நம்ம கோவப்படாமல் இருந்துக்கலாமான்னு உங்களுக்குள்ளே என்ன வரும். ஆனால் இவங்க பேசுகிற பேச்சிலேயே திரும்பியும் கோவப்பட்டுருவீங்க. இப்போ அப்படி தான் கடந்த ஒரு 3 வருட காலமாக உங்கள் லைஃப்பில் நிறைய அழுத்தம் இருக்குது. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. அப்படி மேசராசிக்காரங்களில் யாரெல்லாம் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு. அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வியாக இருக்கட்டும். ஸோ அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அதற்கான ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதே போல் சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், இந்த செலவு செய்யலாமா வேண்டாமா. மற்றவங்களுக்கு போய் பணத்தை போய் பட்டுன்னு எடுத்து இந்த ஹோட்டல்களில் போய் சாப்பிட போனால் மேசராசிக்காரங்க கூட வரவங்களுக்கு முதலாக காசு எடுத்து கொடுக்க நீங்கள் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த காசோட அருமை தெரியாது. பட்டுன்னு டீ கடையில் காசு கொடுக்குறதாலும் சரி, ஹோட்டல் கடையில் காசு கொடுக்குறதாலும் சரி, பட்டுன்னு ஜிபே பண்ணுறது அல்லது பர்ஸ்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறதுல முதன்மையான நபராக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய தாட்டு நம்ம கூட நம்பி வந்திருக்காங்க. நம்ம நம்பி வந்தவங்களுக்கு நம்ம தான் உதவி செய்யணுங்கிற இயல்பான குணம் இருக்கும். ஸோ அதை சில அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட உள்ளவங்க சரி இவர் கொடுப்பார்ல நம்ம கொடுக்குற மாதிரி சீன் போடுவோம்,
அப்படின்னு உங்களோட சீன் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள குடுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பணம் விரயத்த பத்தி அப்புறம் தான் யோசிப்பீங்க. ஸோ, அதனால இந்த ஏப்ரல் மாதத்தில மேக்ஸிமம் பணம் தேவையில்லாம விரயம் பண்ணாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஆரோக்கியத்த பத்தி நீங்க கவலைப்படுறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வேலை, வேலை, மத்தவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு போய் மைண்ட போய் டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ, முடிஞ்ச அளவு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றவங்க மேக்ஸிமம் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். அசால்ட்டா பார்ட்னர் பார்த்துக்கிறாருன்னா, பார்ட்னர் மட்டும் அந்த தொழில பார்த்துக்குருவாரு. உங்கள இது பண்ணி விட்டுருவாரு. லாக் பண்ணி விட்டுருவாரு. ஸோ, பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றவங்க கட்டாயமா என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது செயல்பாடு. ஸோ, பொருளாதாரம் நல்லா வரப்போது. அது எதற்காக செலவழிக்க போறீங்கங்கிறத சிந்தனையோட செலவழிங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை குடுக்கக்கூடிய, நல்ல மாற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைல்குள்ள உள்ள வந்துருமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிருமான்னா, கண்டிப்பா பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு 20லேருந்து 30% ஒரு கட்டாயமா ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்க லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதேபோல் வந்து காதல் அப்படின்னு எக்ஸட்ரா, எக்ஸட்ரா, எக்ஸட்ரா நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும், அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரஷ்னம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருந்து, உங்களுடைய அலுவலகத்தில் இருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அனுப்பிவிட்டுட்டு, ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா, கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.